அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு தினார் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் உஷார். த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத்தின் எச்சரிக்கை தகவல். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து உலக நாடுகளில் குவைத் மிகவும் பாதுகாப்பான நாடு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. அடுத்து குவைத் டிரைவர் அதிக எச்சரிக்கை, உங்களது சம்பளத்தை இழக்க நேரிடும். மிக முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் நடத்தப்பட்ட ஹிந்தி மொழி கொண்டாட்ட தினம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் இந்தி மொழியை ஊக்குவிக்கும் விதமாக குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று இந்தி தினத்தை விமர்சையாக கொண்டாடியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குவைத்துக்கான இந்திய தூதர் திரிபாதி அவர்கள் 25 இந்தியன் சிபிஎஸ்இ பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட சுமார் 350க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். மேலும் குவைத்தில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள குவைத்திகள் மற்றும் பிரபலமான நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக ஹிந்தி தினமான ஜனவரி 10 நேற்றுதான் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் ஹிந்தி மொழி கற்பது தேவைன்னு நினைக்கிறீங்க, அதுபோல யாரெல்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. ஓவர் ஸ்பீட், ராங் யூ டர்ன், ராங் ஓவர்டேக் பண்ணாதீங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பொறுத்தவரைக்கும் 75 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்ம வாங்கின சம்பளத்தில் பாதி அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அதனால எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பேசும் இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அதுபோல இந்த வீடியோவை விழிப்புணர்வுக்காக அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த ஆடியோவை கேளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பாய், என்ன பாய் சும்மா இருக்கீங்களா? நான் பாய், என் பேர் என்ன முகமது. நான் குவைத் மாப்பிளாவில் இருக்கேன். நான் அந்த மினிசிபிசி ரோசா பஸ், அதாவது கோஸ்டர் இருக்குல்ல, அந்த பஸ் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கிப்புக்கில் ஒர்க் பண்ணுறேன். நான் கிப்புக்கு நைட் டியூட்டி பார்க்குறேன். டியூட்டி முடித்து வரும்போது அது 40 தாண்டி 30 கனெக்ஷன் ஆகும், அந்த உம்மல் ஹைமானுக்கு ஆப்போசிட்டு. அப்போ அந்த இடத்துல நான் போயிட்டுருக்கிறேன், ரைட்லாம் போயிட்டுருக்கேன். முன்னாடி வாட்டர் டேங்கர் போயிட்டுருக்கு, 2 வாட்டர் டேங்கர் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோவாக, இப்போ 60 மேபி 60 50 போயிட்டுருக்கேன் லோடு வண்டி. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு முன்னாடி ஒரு டாட்டா பஸ் போது அவர் லெஃப்ட்டு ஓவர்டேக் எடுத்து ரைட்டை பிடிச்சி போயிட்டார். அடுத்து நானும் அதே மாதிரி லெஃப்ட்டு எடுத்து பின்ன ரைட்டு பிடிச்சி நான் போயிட்டுருக்கிறேன். பின்னாடியே போலீஸ்காரன் வண்டியை நிப்பாட்டுறான். அப்படி என்னுடைய வண்டியை நிப்பாட்டிட்டு, நீயா லெஃப்டில் ஏறின அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி வாட்டர் டேங்கர் போயிட்டு இருந்தது, அதனால் ஏறினேன். உன்னை லைசன்ஸை கொடு, தப்தரை கொடு அப்படின்னாரு. கொடுத்தேன். 75 கேடி பெனால்ட்டி போட்டிருக்காங்க சார். பாய், 75 கேடி கேட்டேன். எதுக்குன்னு ஓவர்டேக் பண்ணது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பேசலை நான். அதுக்கு மேலே அவங்கள்ட்ட நம்ம எதுவும் பேசி அவப்பறம் கிடையாது. அதனால் இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரணும்னா, நம்முடைய மக்களுக்கு தயவுசெய்து ஓட்டுநர்களை கொஞ்சம் தெளிவுபடுத்த. நியூஸில் சொல்லும்போது நான் தேவையில்லாமல் 75 கேட்டிங்க பாய், ஓவர் ஸ்பீடு போனால் 100 கேடியா. இது ஓவர்டேக் எடுத்துட்டு உடனே எடுத்துட்டேன். என்ன டாடா பஸ்ஸு அவர் அலமதுல அவர் தப்பிச்சிட்டார், அவருக்கு பிரச்சனை இல்லை. நான் வரும்போது எடுக்கும்போது தான் என்னை பார்த்துட்டு பிடிச்சிட்டாப்புல. அது உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறது எனக்கு மனசு தோணுது. ஏன்னா நீங்கள் நீச்சில் சொல்லுவீங்க, மக்களை உஷாரப்படுத்துவீங்க இல்லையா? 75 கேடிங்கும்போது கிட்டத்தட்ட 15,000 ஆயிடுச்சு. அது மாதிரி மற்றவங்க, நான் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறனால நோக்கத்தில் நான் பதிவு பண்ணுறேன். சில வாய்ப்பு கிடைச்சா சொல்லிருங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் மற்ற பிற நாடுகளுக்கு தினார்களை அனுப்பும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தில் வசிக்கின்ற குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் நபரின் பண பரிவர்த்தனையை குவைத்தின் மத்திய வங்கி கண்காணித்து வருகிறது. கள்ள பண பரிமாற்றம் மற்றும் இல்லீகல் செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பது ஆகியவற்றுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாடுகளை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் விதித்துள்ளது. அதுபோல யாராவது தங்கள் வருமானத்தை விட அதிகமான தொகை பேங்க் மூலம் அனுப்பினால் அவர்களை நேரில் வரவழைத்து அதற்கான காரணத்தை கேட்டறியுமாறு குவைத்தில் உள்ள அனைத்து பேங்குகளுக்கும் புதிய உத்தரவு போடப்பட்டுள்ளது. சரியான காரணம் இல்லாமல் திருப்திகரமான விளக்கங்களை வழங்க தவறினால் அவர்கள் மீது நிதி மோசடி தொடர்பான புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்க வருமானத்திற்கு அதிகமான தொகையை அனுப்பாதீங்க. ஏன்னா நம்முடைய அனைத்து செயற்பாடுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதுபோல இப்ப குவைத்தில் தங்க நகை வாங்கினாலும் சரி, 10 தினாருக்கு மேல் மருந்துகள் வாங்கினாலும் சரி, இவை அனைத்திற்கும் கிணட் மூலமாக தான் பண பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். கேஷ் கொடுத்து வாங்குவது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என ஏற்கனவே குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், மக்கள் இரவில் தைரியமாக வெளியே நடந்து செல்லும் நாடுகளில் 10 நாடுகளில் குவைத்தும் இடம்பெற்றுள்ளது. கெலப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அந்த லிஸ்டில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2வது இடம் தஜிகிஸ்தான், 3வது சைனா, 4வது ஒமான், 5வது சவுதி அரேபியா, 6வது ஹாங்காங், 7வது குவைத், 8வது நார்வே, 9வது பஹ்ரைன், 10வது இடம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸான துபாய். இந்த 10 நாடுகளில் மக்கள் எந்தவித பயமும் இல்லாமல் வெளியே நடந்து செல்லலாம் என கெலப் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஆளுங்க உங்களுக்கு குவைத் எப்படி உள்ளது என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க.
அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. பெங்களூர் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஒமான் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 15,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 20,300 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 51 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 68 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 56 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்தோட தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 291 ரூபாய் 12 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 676 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் $968 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.